Hey guys, welcome to the fantasy. நான் இப்போ பிக்சர்ஸ் காட்டுறேன். அந்த பிக்சர்ஸ் ரியலானு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரியலாக தெரியுதா? ஒரு ஆள் வரைஞ்சிருப்பான், இல்லை ஒரு ரியல் லைஃப் ஃபோட்டோகிராஃப் மாதிரி இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த எல்லா பிக்சர்ஸ் நான் காட்டுது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சது, எதுவுமே ரியல் இல்லை. இதில் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் மாதிரி அதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு நம்மளோட ஹியூமன் பிரெயின் மாதிரி தான் ஒர்க் ஆகும். நம்ம ஹியூமன் பிரெயினில் இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம புது தாட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் பிரெயின் மாதிரி. இந்த கம்ப்யூட்டர் பிரெயின் இன்டர்நெட்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன், நம்ம டெவலப்பர்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஓன் தாட்ஸை அதால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தோன்னா அந்த மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய டாபிக் மாதிரியா இருக்கு. இது dall-e அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஏஐ இந்த சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக 2021 கூட பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் ஒரு புது வெர்ஷன் dall-e 2 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த dall-e 2 சாஃப்ட்வேர் சடனாக ஸ்பார்க் ஆச்சு. நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதை எடுத்துகிட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ளூ ஆரஞ்சு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்தா அது ப்ளூ கலர் ஆரஞ்சு அப்படியே காட்டும். ஒரு கேட் ஒரு காரோட ஸ்டீரிங் வீல் பிடிச்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா ஒரு கேட் ஒரு ஸ்டீரிங் வீல் பிடிக்கிற மாதிரி அது இமேஜ் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய நீங்கள் என்ன இமேஜின் பண்ணாலும் அதுக்கு அதுவே கிரியேட் பண்ணும். ஸோ சேம் மந்த்ல மிட் ஜேர்னி அப்படின்னு இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் கூட அதே மாதிரி dall-e மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம் சீப்பா இருந்துச்சு பீப்புள்லாம் யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ வீக்ஸ்ல இன்னும் நிறைய ஏஐ ஆர்ட் டூல்ஸ் ரிலீஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸ்டேபிள் டிஃபியூஷன், dall-e மினி, அந்த மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன டூல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேபிள் டிஃபியூஷன் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு ரீசெண்டா. என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டேபிள் டிஃபியூஷன் ஆளுங்க ரியல் லைஃப் ஆர்டிஸ்டோட ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவங்க இந்த ஏஐல ஃபீட் பண்றாங்க. ஸோ இந்த ஏஐ இந்த ரியல் லைஃப் ஆர்டிஸ்டோட ஆர்ட் ஒர்க்ஸ்ல இருந்து அது எப்படி வரையணும்னு ட்ரெயின் பண்ணுது. இந்த ஏஐ கிரியேட் பண்ண டெவலப்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா உங்களோட ஆர்ட் நம்ம யூஸ் பண்றோம் ட்ரெயினிங்காக, பட் நம்ம இதை பத்தி கேர் பண்றது இல்லை. பிளஸ் இந்த ஏஐல ஆர்ட் ஒர்க்ஸ்னா நம்மளே விற்கலாம், அந்த மாதிரி கூட பெர்மிஷன் இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டோட எல்லா வேலையும் எடுத்துட்டு அதில் போட்டு அவங்க என்னவெல்லாம் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் நான் ஒரு ஆர்டிஸ்ட்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் அதுன்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கற்றுக்கணும் ஆர்ட் பண்ணுறதுக்கு. அது எல்லாமே ஒரே செகண்ட்ல எடுத்துட்டு ஒரு கம்ப்யூட்டரை செய்ய வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஏன் நம்ம பேசணும்? ஏன்னா இப்படி பாருங்க, வேர்ல்டில் நிறைய ஸ்டூடியோஸ் இருக்கு, அது மேலே சின்ன ஸ்டூடியோஸ்லாம் இருக்காங்க, இது ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் இப்படி யோசிப்பாங்க, ஏன் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணணும், ஏஐல இவ்வளோ பே பண்ணிட்டு எவ்வளோ வேணும்னா கிரியேட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு நினைப்பாங்களா? ஏன்னா யாராச்சும் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு அது ஒரு மணி சேவிங் ப்ராசஸ் மாதிரி. ஸோ இப்போ நிறைய பேர் ஃப்ரீலான்சிங்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்க்குலாம் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, கமிஷன்னு சொல்லுவாங்க. அது ஆர்டிஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆர்டிஸ்ட் ஆர்ட் பண்ணுவான். பட் இப்போ இந்த ஏஐ இருக்கிறதால அதே அமௌண்ட் வச்சுட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வாங்கிட்டு இந்த ஏஐல எவ்வளோ நாளும் கிரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம் ஆர்ட் மாதிரி. ஸோ நிறைய ரிசல்ட்ஸ் வருது, கம்மி காசுக்கு வருது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கு வர சின்ன சின்ன காசு கம்மியும். ஏஐ இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டா இல்லை, அப்பப்போ பார்த்தா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ஏஐ தான் பண்ணியிருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் சரியா இருக்காது. பட் இது ஸ்டார்டிங்னா சும்மா யோசிச்சு பாருங்க, இப்போ இவ்வளோ ரியலா இருக்குன்னா இந்த டைம்ல பின்ன போக போக எவ்வளோ அது பெட்டர் ஆகிட்டே இருக்கும். இது ஆர்டிஸ்டோட ஜாப் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா ஆர்டிஸ்ட் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஜாப்ஸ் ஈஸியாக கிடைக்காது இப்போ. ஏன்னா எல்லா கம்பெனிஸ் இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் தேவையில்லை. இது ரொம்ப பழைய கொஸ்டின் தான். நம்ம ரோபோட்ஸ் டெவலப் பண்ணிட்டே இருந்தா நம்ம ஃபியூச்சர்ல ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா டைம் போக போக இந்த ரோபோட்ஸ் இன்னும் அட்வான்ஸ்ட் ஆகும். நம்ம ஹியூமன்ஸ் பண்ணுற வேலை அது ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹியூமன்ஸ்க்கு வேலையே இருக்காது, எல்லாமே ரோபோட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஆல்ரெடி இப்போ மாறிட்டு இருக்கு. நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் ரோபோட்ஸ் இந்த மேனுவல் லேபர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மேனுவல் லேபர் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்க்கும் ஆயிடுச்சுன்னா பின்ன ஆர்டிஸ்ட்க்கும் வேலை இருக்காது. பட் சில நிறைய ஆர்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி நிறைய வாட்டி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஆர்ட் வந்தப்போ எல்லாருமே பயந்துருந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தா டிஜிட்டல் ஆர்ட் தான் ஃபேமஸாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு. டிஜிட்டல் ஆர்ட்டில் ஃபண்டமெண்டல்ஸ் தான் கற்றுக்கணும், அது இல்லாமல் நம்மளால டிஜிட்டல் ஆர்ட் பண்ண முடியாது. பட்
இந்த ஏஐ ஆர்ட்டில் வந்து என்ன வேணால் யோசிச்சா போடலாம். அது மாதிரி ஒர்க்கே இல்லை காசு கட்டி ப்ராம்ப்ட் போட்டு ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். ஸோ அதான் என்னோட தாட்ஸ். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் இது தெரியணும் இதை பற்றி. ஸோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.